நேற்று ஒரு நாள் மட்டும் சிஎஸ்கே சப்போர்ட்டராக இருந்திருப்பாங்க. ஆனால் நேற்று ஒரு நாள் மட்டுமே ஆர்சிபி சப்போர்ட்டராக மாறியிருப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா? அது என்னன்னு சொல்கிறேன். நம்ம சேனலையும் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவு நாள் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஹேட்டராக இருந்திருப்பாங்க. ஆர்சிபி பிடிக்கவே பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நேற்று மட்டும் சப்போர்ட்டராக இருந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நேற்று நடந்த மேட்ச் மட்டும்தான். பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா சென்னைக்கு கொஞ்சம் பிளே ஆஃப்ஸுக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ உள்ளே போக முடியாமல் கூட ஆகிருக்கலாம். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் இருக்காங்க. குவாலிஃபயரும் ஆகிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் சிஎஸ்கேலும் தலை தரிசனம் கிடைக்குமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. அப்படி தலை அடிச்சு இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு பிளே ஆஃப்ஸ் உள்ள போவாங்களா போக மாட்டாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே பிளேயிங் செஷனில் பார்த்தீங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பார். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்சை ப்ளே பண்ணாமல் இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்சை எஸ்ஆர்ஹெச் கூட அவங்க ப்ளே பண்ணுவாங்களா? இன்றைக்கி எந்த டீம் ஜெயிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்த ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அவங்கள மட்டும் சாதாரணமாக சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டீமையும் அடித்து காலி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது போன சீசனில் எந்த ஃபார்மில் இருந்தாங்களோ அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபார்முக்கு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஐபிஎல் 2026 ஆர்சிபி பார்த்தீங்கன்னா குவாலிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு டீமாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற அந்த 8 டீமும் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வர முடியாது. இனிமேல் செகண்ட் வருமா, தேர்ட் வருமா, ஃபோர்த் வருமா, இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எல்லா பிளேயர்ஸும் பார்த்து நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் நேற்று சண்டேவா 2 மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மதியம் நடந்திருக்கு. ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, சாலிடாக ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா இரண்டாவதாக ஒரு மேட்ச் நடந்திருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இவங்க 2 பேருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெற்றி சந்திச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்ஸ் ஓப்பனராக இருக்குது. இன்னும் வரப்போகிற மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஐபிஎல் 2026 2 டீம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டாங்க இதுக்குள்ளேயே. ஸோ அந்த 2 டீம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று மும்பை இந்தியன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்னோ இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கெடப்பார டீமும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த கெடப்பார எங்கே போச்சுன்னு தெரியல, யாரையுமே காணும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பும்ரா கேப்டன்சியில் நல்லாவே போச்சு. அன்றைக்கி நடந்த மேட்ச் பஞ்சாப் கூட பார்த்தீங்கன்னா என்கிட்டயே விளையாடு. அதாவது என்னென்னா இந்த சீசன் ஐபிஎல் 2026 எந்த டீம் கப் அடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆர்சிபி மேட்ச்சில் வெங்கடேஷ் ஐயர் அடித்த அந்த ஒரு அடியை பார்க்கணுமே, தரமான அடியை கொடுத்துருந்தாரு. அடி அடித்ததும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு சிம்பிளை போட்டு பார்த்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, விராட் கோலி அகெயின் அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி போட்டார் கொல்கத்தா கூட. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50 போட்டிருக்காரு. என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 சீசனாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோற்றதே இல்லை. இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வச்சுக்கிட்டு வராங்க. இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பிளே ஆஃப்ல போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் மற்ற டீம் எதனா தோற்றுட்டு அப்புறம் இவங்களுக்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான் உண்டு. ஏன்னா நேற்று நடந்த மேட்சை டெல்லி பார்த்தீங்கன்னா சாலிடாக வின் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் ராஜஸ்தானுக்கு கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் சென்னைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும். இதில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குமா, சென்னை ஜெயிக்குமா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தலை தரிசனம் கிடைக்குமா, தலை அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு இது ரொம்பவுமே பார்த்தா முக்கியமாக பார்க்கப்படுது.